டிஆர்பியின் அடுத்த அறிவிப்பு பிஜிடிஆர்பியா அல்லது டிஎன் டெட்டா டிஆர்பி ஹெல்ப்லைன் பதில். ஸோ நமக்கு டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ஆனுவல் பிளானர் பிரகாரம் நமக்கு அடுத்து வரக்கூடிய தேர்வு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன் டெட்டு தான். ஸோ டெட்டுக்கான பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ப்ரொப்போசல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துருக்கதாகவும், ஸோ கவர்மெண்ட் இதற்கான விரைவில் ஒப்புதல் கொடுப்பாங்க அப்படின்னும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒப்புதல் கிடைத்தவுடன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனௌன்ஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் எது அப்படின்னா டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ எப்போ சார் வரும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேபி இந்த மந்த் எண்டு அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்லேயோ இல்லை செகண்ட் வீக்லேயோ டெட்டுக்கான பேப்பர் 1 பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாமும் ப்ராசஸிங்கில் இருக்குது. அதற்கான அறிவிப்பும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 முடிஞ்ச உடனே பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாமும் பிஜிடிஆர்பி ரெண்டும் நடந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அனலைஸ் பண்ணதில் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக 1 மாத இடைவெளியில் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. ஸோ 3 டைம்ஸ் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு டெட் எக்ஸாம் முடிஞ்சு சரியாக 1 மாத இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாமும் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாம் எது அப்படின்னாக்கா டெட் எக்ஸாம் தான். ஸோ டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தொடர்ந்து டெட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே இருங்க. பிஜிடிஆர்பிக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு குறைவான கால இடைவெளி தான் இருக்குது. மேபி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இயர் எண்டு டிசம்பர்லேயோ இல்லை ஜனவரி ஃபஸ்ட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கண்டிப்பாக தேர்வு நடக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நாட் பாசிபிள். ஏன்னா நம்ம ஒரு டாப்பிக்கே இல்லை ஒரு யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 3 முறையாவது படித்தா மட்டும்தான் அந்த டாப்பிக்லேருந்து எந்த இடத்துல கேள்வி கேட்டாலும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சரியான பதிலை கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஒரு முறை படிக்கிறதுனால நமக்கு ஏதாவது அதுக்கான சரியான ஆன்சரை கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கங்க. டெட்டு படித்தாலும் சரி இல்லை பிஜிடிஆர்பி படித்தாலும் சரி ஏதாவது ஒரு எக்ஸாமை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டும் படிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. ஒன்று படித்தா டெட் எக்ஸாமுக்கு படிங்க, இல்லை பிஜிடிஆர்பிக்கு படிங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 1 மாத இடைவெளியில் தான் வரும். ஸோ எந்த எக்ஸாம் படிக்கணும் அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ டிசைட் பண்ண உடனே அதுக்கான ப்ராசஸிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ நம்ம படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ 1 மணி நேரம் படிக்கிறீங்களா இல்லை 5 ஹவர்ஸ் படிக்கிறீங்களா இல்லை 10 ஹவர்ஸ் படிக்கிறீங்களான்றது படிக்கணும். அட் த சேம் டைம் அது தினமும் படிக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கன்சிஸ்டன்சியாக படிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெட் எக்ஸாம்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பி எக்ஸாம்லேயோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் பண்ணி ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக ஆக முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பாசிபிள். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி படிச்சுட்டு இருங்க. இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக முடியாத ஒரு விஷயம். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்புங்க. ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் அரசு பள்ளி ஆசிரியராக என்னுடைய வாழ்த்துக்கள்.